ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போன செஷனில் நீங்கள் வந்து சிசிஎன்ஏ என்னென்னு பார்த்தோம். சிசிஎன்ஏல வந்து ஸ்விட்சிங் ரவுட்டிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோன்றதே பார்த்தோம். அப்புறம் ஒரு சிசிஎன்ஏல வந்து ப்ராடக்ட் எப்படிலாம் கான்ஃபிகர் பண்ணோம், அதுக்கு என்னென்ன ஃபண்டமெண்டல்ஸ் தேவைன்றதை பார்த்தோம். புக்ஸ் என்ன இருக்கிற ஃபாலோ பண்ணுன்றதை பார்த்தோம். இது நெட்ஒர்க்னா என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த நெட்ஒர்க்கில் இருக்கிற டிவைஸ் என்னென்ன கம்யூனிகேஷன்லாம் பண்ணோம் அப்படின்றத பார்த்தோம் நம்ம. அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் நெட்ஒர்க் என்னென்னு பார்த்தோம். இப்போ வந்து ரெண்டு சிஸ்டம் மட்டும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு பேர் தான் பாயிண்ட் டு பாயிண்ட் கம்யூனிகேஷன் பேர். ரெண்டு சிஸ்டம் மட்டும்தான் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுக்கு பேர் வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் கம்யூனிகேஷன். நிறைய சிஸ்டம் கம்யூனிகேட் பண்ணனா அதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது, அதை பின்னாடி பார்ப்போம். இப்போ இந்த ரெண்டு சிஸ்டம் இருக்குது. அந்த ரெண்டு டிவைஸும் வந்து கம்யூனிகேட் பண்ணணும்னா நமக்கு என்னென்ன தேவைன்றது முன்னாடியே நம்ம பார்த்தோம். கேபிள் தேவை, அப்புறம் நெக் கார்டு தேவை, லாஜிக்கல் ஐடென்டிஃபிகேஷன்ன்றது என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போது அந்த கேபிள், நெக் கார்டு, லாஜிக்கல் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்றதெல்லாம் இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ கேபிள் இருக்குது. ரெண்டு டிவைஸை வந்து கேபிளை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணும்போது இந்த கேபிளில் எப்படி டேட்டா போகுது அப்படின்னா, இந்த நம்ம பொதுவாக வந்து ஃபஸ்ட்டு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கம்ப்யூட்டர் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த கேபிளில் வந்து காப்பர் ஒயர்ன்றதை தான் நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ அந்த கேபிளுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காப்பர் ஒயர் இருக்கும். இந்த காப்பர் ஒயர் தான் இந்த டேட்டாவை வந்து கேரி பண்ணிவிட்டு நம்மளோட டெஸ்டினேஷன் டிவைஸுக்கு வந்து அனுப்பிச்சி விட்டுருது. இப்போ இந்த கேபிள் வழியாக டேட்டா எப்படி போகும்னா ஒரு சர்க்குலர் வே. இப்போ எர்த்து வந்து ஆன்டி கிளாக் வைஸாக தான் போகும். எப்பவுமே நம்ம கிளாக்ன்ற ஒரு டிவைஸ் வீட்டில் இருக்கிற கிளாக் பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸில் தான் போகும். எர்த்து வந்து ஆன்டி கிளாக்கில் போகும். அந்த இதுக்காக தான் நம்ம வந்து கிளாக்கை வந்து கிளாக் வைஸில் போகிற மாதிரி கண்டுபிடிச்சாங்க. இதில் வந்து அதேமாதிரி ஒயரில் இருக்கிற டேட்டா எப்படி போகும்னா கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தான் வந்து டேட்டா வந்து சர்க்குலர் வேல போகும். சரி, நிறைய ஒயர் இருக்குது. நம்ம எதுக்கு காப்பர் ஒயரை நம்ம வந்து டேட்டா சென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா காப்பர் தான் வந்து ரொம்ப லோ ரெசிஸ்டிவிட்டி மெட்டீரியல். லோ ரெசிஸ்டிவிட்டி மெட்டீரியல் என்ன பண்ணோம், கரண்ட் அதிகமாக கேரி பண்ணும். பார்த்தீங்களா, கரண்ட் எலக்ட்ரிக் அதிகமாக இருக்கும்போது டேட்டா வந்து நம்ம சீக்கிரமாக அனுப்ப முடியும். நீங்கள் நினைக்கிற மாதிரி டேட்டா வந்து ஒயர் வழியாக டேட்டாவாக போகாது, ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல் வழியாக தான் போகும். ஓகேங்களா, இப்போ எலக்ட்ரிக்கல் சிக்னல் வழியாக தான் போகும். அது எப்படின்னா, இப்போ உங்கள் சிஸ்டம் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சிஸ்டம் இருக்குன்னு வச்சுங்களேன். ஃபர்ஸ்ட் சிஸ்டம் வந்து ஒரு பேக்கெட்டை வந்து ஜென்ரேட் பண்ண உடனே உங்கள் மதர் போர்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மதர் போர்டில் வந்து நிக்கார்டு இருக்கான்னு பார்க்கும். முதல்ல இருக்கிற சிஸ்டம்லாம் நிக்கார்டு கிடையாது. நெட்ஒர்க்குன்ற ஒரு கான்செப்ட் வரும்போது தான் நிக்கார்டுன்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, இப்போது அந்த நிக்கார்டு இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து சென்ட் பண்ண முடியும். நிக்கார்டு இருக்கான்னு பார்க்கும். நிக்கார்டுக்கு வந்து இந்த டேட்டா ஜென்ரேட் பண்ண பேக்கெட்டை வந்த உடனே அந்த பேக்கெட்டை வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலாக நிக்கார்டு மாற்றி விட்டுரும். அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல் தான் இந்த டேட்டா இந்த கேபிள் வழியாக போகும். கேபிள் வழியாக போயிட்டு அந்த சைடு அதே மாதிரி இந்த எலக்ட்ரிக்கல் சிக்னலை திரும்ப பேக்கெட்டாக வந்து ஜென்ரேட் பண்ணும். இந்த ப்ராசஸ் தான் வந்து நம்ம சிஸ்டத்தில் இருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு வந்து டேட்டா ட்ராவல் ஆகுது. முதல்ல யூஸ் பண்ண ஒயர் வந்து காப்பர் ஒயர் தான். இந்த காப்பர் ஒயர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது, அதை வந்து பின்னாடி பார்ப்போம். அடுத்தது நிக்கார்டு. நீங்கள் சொன்ன மாதிரி நிக்கார்டு வந்து மதர் போர்டுலேயே வந்து நிக்கார்டை வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இந்த நிக்கார்டில் வந்து ஒரு மேக் அட்ரஸ் இருக்கும். இந்த மேக் அட்ரஸை வந்து அந்த நிக்கார்டுலேயே வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, இந்த நிக்கார்டு மூலிமா தான் வந்து நம்ம வந்து டிவைஸை வந்து இன்டர்கனெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ இருக்கிற சிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நிக்கார்டு சப்போர்ட் பண்ணோம். நிறைய ஃபஸ்ட்டு இது பண்ணும்போது ஒரே ஒரு நிக்கார்டு இருக்கிற மாதிரி தான் வச்சாங்க. பின்னாடி அதை பற்றி பார்ப்போம். அடுத்தது சும்மா பேசிக்ஸாக தான் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். பின்னாடி பார்ப்போன்றதுலாம் அது கொஞ்சம் பின்னாடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ரீஃபாக வந்துகிட்டே இருக்கும். இப்போதைக்கு பேசிக்ஸாக என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஐடென்டிஃபிகேஷன்னா ரெண்டு சிஸ்டம் வந்து கனெக்ட் பண்ணதுன்னா, நான் இந்த சிஸ்டத்தோடு தான் கனெக்ட் பண்ணுறேன், நான் இதுக்கு தான் அனுப்புகிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மேக் அட்ரஸும் ஐபி அட்ரஸும் யூஸ் ஆகுது. மேக் அட்ரஸ் ஐபி அட்ரஸை பற்றி பின்னாடி நிறைய பார்ப்போம். ஏன்னா ஐபி அட்ரஸ்லாம் வந்து ரவுட்டிங் லாஜிக்லேயே ரொம்ப முக்கியமானது. அதை பற்றி பின்னாடி பார்ப்போம்.
how the data are sending from one computer to another computer. அதான் நம்ம முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா. இப்போ கம்ப்யூட்டரை வந்து டேட்டாவை சென்ட் பண்ணதுன்னு நினைக்குதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து அது செக் பண்ணும். நிக்கார்டு வந்து தன்னுடைய போர்டில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், அந்த டேட்டாவை வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணும். கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை அந்த கேபிள் வழியாக எந்த டிவைஸுக்கு அனுப்பணுமோ அந்த டிவைஸுக்கு வந்து அனுப்பும். இல்லை இப்போது இந்த கேபிள்னு சொன்னோம் பார்த்தீங்களா. இப்போ இந்த கேபிள் மூலியமா தானே கம்யூனிகேட் பண்ணுது. அந்த மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன் அதெல்லாம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம். நான் சொன்னதெல்லாம் காப்பர் தான் முதல்ல யூஸ் பண்ணாங்க. அந்த காப்பர் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காப்பர்லேயே நிறைய டைப் இருக்கும். காப்பருக்கு பதிலாக வேறு என்ன ஒயர் யூஸ் பண்ணலாம், ஒயர் இல்லாமலே யூஸ் பண்ணுறான். இந்த மாதிரி மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன் நிறைய இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காப்பர் ஒயரு, காப்பர் ஒயர்னு ஒன்று இருக்குது, ஃபைபர் ஆப்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது. காப்பரில் பார்த்தீங்கன்னா கோஆக்சியல் கேபிள் ஒன்று இருக்குது, ட்விஸ்டட் பேர் கேபிள்னு ஒன்று இருக்குது. கோஆக்சியல்ல வந்து திக் நெட்டு மெலிசாவும் இருக்கும், தடிமனாகவும் இருக்கிறோம் அப்படின்ற கேபிள் இருக்கு. ட்விஸ்டட் பேர்ல பார்த்தீங்கன்னா ஷீல்டட் ட்விஸ்டட் பேரு, அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர்ன்ற கேபிள் இருக்கு. ஃபைபர் ஆப்டிக்ஸ்ல வந்து சிங்கிள் மோட் ஃபைபர் ஆப்டிக்ஸ், மல்டி மோட் ஃபைபர் ஆப்டிக்ஸ்ன்றது இருக்கு. வயர்லெஸ்ல அதே மாதிரி ஒயர்லெஸ்ல வந்து என்ன மீடியமா யூஸ் பண்றோம். இப்போ ஒயருக்கு காப்பர் ஃபைபர் ஆப்டிக்ஸ் யூஸ் பண்ற மாதிரி ஒயர்லெஸுக்கு ஏர்ன்றது தான். ஓகேங்களா. ஏர்ல என்னென்ன ஆர்எஃப் வேவ்ஸ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ன்னு சொல்லுவோம், ரேடியோ ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், இதை யூஸ் பண்ணி டேட்டா வந்து நம்ம சென்ட் பண்ணுறோம். இப்போ ஒயரில் பார்த்தீங்கன்னா நம்ம காப்பர் ஒயர் முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் கோஆக்சியல் கேபிள் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்விஸ்டட் பேரை தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா ட்விஸ்டட் பேரில் தான் வந்து நம்மளால சென்ட் பண்ணவும் முடியும், ரிசீவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேங்களா. அதனால தான் நம்ம இப்போ வந்து, ஏன்னா அதில் 2 கேபிள் போகும் ட்விஸ்டட் பேரில், அதனால தான் நம்ம ட்விஸ்டட் பேர் கேபிளை யூஸ் பண்ணுறோம். ட்விஸ்டட் பேர் கேபிளில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ட்விஸ்டட் பேர் கேபிளோடைய கெப்பாசிட்டி எவ்வளோன்னா அப் டு வந்து 1 GB, அதாவது 1 GB வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் இந்த பீன்றது பார்த்தீங்கன்னா ஸ்மால் பீன் இருக்குது, அதாவது ஜிகா பிட்ஸ்ன்னு பேர். பைட்ஸ்னா கேபிட்டல் பி போடணும். 1 ஜிகாபைட் பர் செகண்ட் இது பிட்டுன்னு சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக என்ன கேபிள் யூஸ் பண்ணுறோம், கேட்டகரி 5, கேட்டகரி 6 தான் யூஸ் பண்ணுறோம். இதில் என்ன வித்தியாசம்னா நீங்கள் இந்த கரண்ட்டுக்கு என்ன தேவை, வோல்டேஜ் அதிகமாக இருந்தால் கரண்ட்டை வந்து ரொம்ப அதிகமாக புஷ் பண்ணுங்களா. இப்போது அதுதான் இதில் விஷயம். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலி ட்விஸ்டட் பேர் கேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் ரெக்கமெண்டட் அப் டு வந்து 1000 Mbps வரைக்கும் தான் நம்ம இது பண்ணுறோம். இது அலோடு அப் டு 1 Gbps. ஓகேங்களா. 1 Gbps வரைக்கும் தான் நம்ம அலோட் பண்ணுறோம். வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா இதில் +1 volt to -1 volt வரைக்கும். கேட்டகரி 6ல என்ன விஷயம்னா இதோட வோல்டேஜ் ரொம்ப அதிகம், அதனால நம்ம மோஸ்ட்லி வந்து கேட்டகரி 6 தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஏன்னா அது வோல்டேஜ் அதிகமாக இருந்தால் எலக்ட்ரிக்கல் சிக்னலை வந்து அதிகமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணும், அப்போ டேட்டா வந்து சீக்கிரமாக போகும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக நம்ம கேட்டகரி 6 யூஸ் பண்ணுறோம். அதான் சொல்லியிருக்கேன். ஸோ வி டேக் கேட்டகரி 6 பிகாஸ் வோல்டேஜ் ஹை, தென் கரண்ட் வில் பி கோ ஃபாஸ்ட், தென் டேட்டா வில் சென்ட் இன் அண்ட் தி ஒயர் ஃபாஸ்ட்டாக போகும் அப்படின்னு. ட்விஸ்டட் பேர் கேபிள் ஆர் யூஸ் இன் லேன் அலோன் ஒன்லி நம்ம ட்விஸ்டட் பேர் கேபிள் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா லேன் போதும். நம்ம ஒரு ரூம்குள்ளே எவ்வளோ தூரத்துக்கு அனுப்ப போகிறோம் அப்படின்ற பார்த்தீங்கன்னா லேன் தான். ட்விஸ்டட் பேர் கேபிள் வந்து ஏன்னா ரொம்ப தூரமாக பார்த்தீங்கன்னா சிட்டி டு சிட்டி வேர்ல்டு முழுக்க பார்த்தீங்கன்னா ஃபைபர் ஆப்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அது வந்து 10 Gbps வரைக்கும் டேட்டா வந்து கேரி பண்ணிட்டு போகும். ஓகேங்களா. ட்விஸ்டட் பேர் கேபிளில் வந்து அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர்னு இருக்குது, ஷீல்டட் ட்விஸ்டட் பேர்னு ஒன்று இருக்குது. நம்ம வந்து கம்ப்யூட்டருக்கு எப்பவுமே அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த ட்விஸ்டட் பேர் கேபிள்லேயே வந்து நிறைய வெரைட்டி இருக்குது, அதையும் கீழே பார்ப்போம். ட்விஸ்டட் பேர் கேபிளில் வந்து டேட்டா எப்படி போகும்னா எலக்ட்ரிக்கல் சிக்னல் வழியாக போகும். ஃபைபர் ஆப்டிக்ஸில் வந்து டேட்டா வந்து லைட் வழியாக போகும். ஓகேங்களா. அது சிங்கிள் மோட் ஃபைபர். அதான் ஃபைபர் ஆப்டிக்ஸில் 2 இருக்குது. சிங்கிள் மோட் ஃபைபர்னு சொன்னால் மல்டி மோட் ஃபைபர் ஒன்று இருக்குது. இந்த அவுட்டர் கவரிங் வந்து எல்லோவாக இருந்துச்சுன்னா அது சிங்கிள் மோட் ஃபைபர்னு சொல்கிறோம். இதில் வந்து ஒன்லி 1 லைட் கேன் ட்ராவல் இந்த கேபிள். ஒரே ஒரு லைட்டு தான் வந்து இந்த கேபிள் வழியாக ட்ராவல் ஆகும். அப் டு வந்து 25 km வரைக்கும் ட்ராவல் ஆகும். மல்டிமோட் ஃபைபரில் வந்து அவுட்டர் கவரிங் வந்து ஆரஞ்சில் இருக்கும். மல்டிபிள் லைட் கேன் ட்ராவல் இன் தி மீடியம். நிறைய லைட் வந்து இதில் ட்ராவல் ஆக முடியும். அப் டு 45 km வரைக்கும் இது ட்ராவல் ஆகும்.
ஃபைபர் ஆப்டிக்ஸ் ஆர் யூஸ்டு இன் வேன், அதான் சொன்ன பார்த்தீங்களா. லேனுக்கு வந்து ட்விஸ்டர் பேர் கேபிள் வந்து ரொம்ப போதுமானது. வேனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிள் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா லைட்டோட ஸ்பீட் வந்து 3 × 10⁸ மைக்ரோ பர் செகண்ட்ஸ் இல்லைங்களா. அதனால் வந்து அதோட ஸ்பீடு ரொம்ப அதிகம். அதனால் டேட்டா வந்து சீக்கிரமாக வந்து சென்ட் பண்ணணும். ஓகேங்களா. அடுத்தது ஒயர்லெஸ். 2 மீடியம் பார்த்தோம். ஒயர்ட் மீடியமில் கோஆக்சியல் கேபிளும் ட்விஸ்டர் பேர் கேபிளை பற்றியும் பார்த்தோம். ஒயர்லெஸில் அதேமாரி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை யூஸ் பண்ணி நம்ம அனுப்புகிறோம். இந்த RF ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறோம். அதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 3 kHz-லேருந்து 300 GHz வரைக்கும் யூஸ் பண்ணுறோம். ஆனால் நம்ம ஒயர்லெஸ் கம்யூனிகேஷனுக்காக இதுலேருந்து எவ்வளோ ரேஞ்ச் யூஸ் பண்ணிக்கிறோன்னா மினிமம், அதாவது 2.4 GHz to 5 GHz வரைக்கும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஓகே, அடுத்தது இது வரைக்கும் நம்ம என்ன மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன் பார்த்தோம், அந்த கேபிள் எதுக்காக யூஸ் பண்ணுறதுலாம் பார்த்தோம். அடுத்தது நான் கேபிளில் வந்து வெரைட்டி ஆஃப் கேபிள்ஸ் இருக்குன்னு சொன்னேன். இந்த ட்விஸ்டட் பேர் கேபிள் நம்ம நார்மலாக அன்ஷேடட் ட்விஸ்டட் பேர் கேபிள்ஸ் தான் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அதை வந்து நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.